ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு நல்ல அப்ளிகேஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம். நீங்கள் கூகுள் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க, எம்எஸ் வேர்ட் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரில அப்படின்னாக்கா மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் வந்துட்டு எம்எஸ் ஃபார்ம் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லாகின் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா அந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணதும் கீழே சர்வே அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார்ம்னு தேடாதீங்க, சர்வே அப்படின்ட்டு தேடுங்க. ஸோ சர்வேலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சர்வேக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இன்விடேஷன்ஸ்க்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபீட்பேக் கலெக்ஷனுக்கான டெம்ப்ளேட்ஸுமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சர்வேக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வேல தான் இருக்கேன். ஸோ எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே அப்படின்ற டைட்டில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோர்ஸ் எவாலுவேஷன் சர்வே. ஸோ ஒரு கோர்ஸ் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட எவாலுவேஷன் எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடா, வெரி சாட்டிஸ்ஃபைட், நெய்தர் சாட்டிஸ்ஃபைட் ஆர் டிசாட்டிஸ்ஃபைட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் ஈவெண்ட் ஃபீட்பேக்கு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்விடேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாலிடே பார்ட்டி இன்விடேஷன் கொடுக்குறீங்க, இல்லை பர்த்டே பார்ட்டி இன்விடேஷன் கொடுக்குறீங்க, இல்லை வெட்டிங் இன்விடேஷன் ஷேர் பண்ணுறீங்க. அதில் எத்தனை பேர் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஃபுட் வேணும், அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க நேம் என்ன, அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அதுலேயே ஆட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் கொஸ்டின் சஜஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்க போகிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், பிளேஸ், லொக்கேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சஜஷன்லேருந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து சம்மரியில் ஆட் ஆகிடும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க, ஸோ அதுக்கான இன்விடேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அது எப்படி இருக்கும், அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒன்றத்தை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த தீம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டேட்டுக்கு ஜூலை 3. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொஸ்டின் சஜஷன்ஸ், டிஃபால்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ கொஸ்டின் சஜஷன்ஸ் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் எனக்கு காமிக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வரும். டிக் மார்க் திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அன்டிக் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுலாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் எம்ப்ளாயி நேம் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் செலக்டட் 4. ஸோ 4 தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த 4த்தையுமே செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணுறது? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம், இந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், வேறு ஏதாவது கொஸ்டின்ஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டைப் கொஸ்டின்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லாக்கராக எடுத்துக்கலாம், ஸோ ஒரு ட்ராப் டவுன் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை டேட் பிக்கராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ஷார்ட் ஆன்சரா, லாங் ஆன்சரா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் கூகுள் ஷீட்டில் கூகுள் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழேயே கொடுத்துட்டாங்க ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா லாங் ஆன்சர் வரும். ஸோ அதேமாதிரி ரெக்வயர்டா, நாட் ரெக்வயர்டா, இந்த கொஸ்டினை கம்பல்சரியாக அவங்க அட்டன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிருக்க மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ரெக்வயர்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் சப்மிட் கொடுக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினை வந்து காப்பி பண்ணி இன்னொரு கொஸ்டின் தான் நீங்கள் போட்டுக்க போகிறீங்க, டூப்ளிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே கீழே அப்படின்றத டாப் ஏரோ கொடுத்துருக்காங்க, டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் சப்டைட்டில் கொடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் அந்த ஃபார்மில் அந்த கொஸ்டின் எங்கே லூப் பண்ண போகிறீங்க, ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு அந்த லூப் செக்ஷன் வந்து எங்கே போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கொஸ்டின் ஃபஸ்ட்டு முடிக்கணும், அதுக்கப்புறமா தான் அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் போகணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் வந்து ஐடி வந்து ஒரு 4 நம்பர் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 10 நம்பர் டைப் பண்ணுறாரு, கம்மா போட்டு நிறைய டைப் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரியாக கூட சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் லென்த் மூலியமாகவோ இல்லை டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டை தான் நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனுமே கொடுக்கலாம். இப்போ நான் வந்து லென்த்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ லென்த்து வந்து மேக்ஸிமம் 3 கவுண்ட் இருக்கணும் அப்படின்னோடனே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே 10 கொடுத்தேன் அப்படின்னா 10 கேரக்டர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். ஸோ இமெயில் ஐடியா வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இமெயில் ஐடி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இமெயில் ஐடி மட்டும்தான் உங்களால் டைப் பண்ண முடியும். இதுவே நம்பராக இருக்குது அப்படின்னாக்கா நம்பர் வந்து எவ்வளோ நம்பர்ஸ்க்கு
மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஸோ ஈக்குவலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்றதுலாம் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு நான் ஒரு 200 கொடுக்குறேன் அப்படின்னா 200ல் தான் டைப் பண்ண முடியும். இப்போது மினிமம் ஒரு பார்ட்டிக்கு என்ட்ரி ஃபீ அப்படின்னு கொடுக்குறீங்க, மினிமம் 200 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 200 கம்மியாக அவங்களால செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு மேலே தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் அப்படின்றத செலக்ட் பண்ணால், ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் த இமெயில் அப்படின்னு வருது. ஸோ இதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா மேலே உங்களுக்கு ஐ சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே ப்ரிவியூ பண்ணலாம். ஸோ இப்போ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் வந்துட்டு லென்த் வந்துட்டு 10 டிஜிட் நம்பர் வேணும். ஸோ அதனால் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லைனா லென்த் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் 10 டிஜிட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோல் நம்பர்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எவ்வளோ நம்பர் சொன்னாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணலாம். அது மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கே வந்துட்டு சப்டைட்டிலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்டர் யுவர் அஃபிஷியல் ஃபோன் நம்பர் இல்லை ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் அப்படின்றத நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். சில பேர் வந்துட்டு பர்சனல் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி ரெக்வஸ்ட் அப்படின்றதுனால ஆஃபீஸ் நம்பர் நம்ம கேட்கும். ஸோ அந்த மாதிரி சப்டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோன் நம்பர்னு மேலே காமிக்கும், அது கீழே ஒரு ஹிண்ட் நோட் மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம், இல்லை வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட யூஆர்எல் இருந்துச்சு அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் வேறு ஏதாவது வெப்சைட்டில் இருக்குது, இல்லை யூடியூப்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப்லேருந்து எடுத்து அதை போட்டுக்கலாம். இப்போ இமேஜை சர்ச் பண்ணும்போது டேரெக்டாகவும் சர்ச் பண்ணலாம், இல்லை உங்களோட ஒன் டிரைவில் இருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பிங்கில் வந்துட்டு இமேஜ் சர்ச் வந்துட்டு டேரெக்டாக பிங்லேருந்து இமேஜஸ்லாம் புல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அங்கேருந்து மொபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்லி எதுவுமே வரல. அதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் ரிசல்ட்டில் வந்துட்டு டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸோட இருக்கிற இமேஜஸ் மட்டும் தான் காமிக்கும். ஸோ அதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரல் இமேஜஸை எடுத்துக்கலாம். அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு, அதாவது நிறைய க்ரியேட்டிவாக இருக்கிற இமேஜஸை வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கெலாம் வந்துட்டு லைசன்ஸ் பை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃபார்மை கொடுத்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பதிலாக கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இது கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ எந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ அதை தடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரிவியூ கொடுத்துட்டு நீங்கள் அதை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம என்டர் பண்ணலாம், எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் எடுக்குதுன்ட்டு. ஸோ இமேஜுமே நல்ல கிளாரிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரிவியூ இருக்குது. இப்போ இதோட ஸ்டைல்ஸில் எதனா சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஒரு பிரான்ச் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பிரான்ச்சிங்கை ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த பிரான்ச் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் போகணும், அந்த இடத்துல ஒரு செக்ஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ இதை கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஆட் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல காமிக்கும். அது ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஷீட் காமிக்கிற மாதிரி திரும்பவும் காமிக்கும். ஸோ அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த கொஸ்டின் காமிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஈக்குவல் டு 200 அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் மட்டும்தான் சப்மிட் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி ஐடியில் 200ன்றது கொடுக்க வேண்டாம். நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக 200 அப்படின்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் கொஸ்டின்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட் பிக்கர். ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு கிளிக் பண்ணி டேட் என்ன டேட்டோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ மொபைலோட ஃபார்மெட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஃபார்மெட்டையும் நீங்கள் மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேக் கொடுத்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ வியூ ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸல் ஃபைலாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு, 55 செகண்டில் ஆவரேஜ் டைம் எடுத்திருக்காரு. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு 55 செகண்ட்ஸ்குள்ளே தான் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்ததுனால அந்த டைமிங்கில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணவும் முடியும், அதை பிரிண்ட் சம்மரியாகவும் எடுத்து வச்சுக்க முடியும். இதை யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த சம்மரியை ஷேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸல் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணணும்னு கிடையாது, டைரெக்டாகவே நம்ம சம்மரியை ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ செட் டைம் டியூரேஷன், அதாவது இந்த ஃபார்ம் வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு 10 செகண்ட்ஸ், இப்போ ஆவரேஜ் டைம் 55 செகண்ட்ஸ்னு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கீங்க, உள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை ஷஃபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்க முடியும். அதில் பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் லாக் பண்ணவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எம்ப்ளாய்க்கும் நேம்,
அப்புறம் நம்பர், அப்புறம் ஐடி, இந்த மாதிரி கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ 1 to 4 வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர்ஸ் 1 2 3 அப்படி வந்துச்சுன்னா ஷஃபிள் ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சப்மிட் ரெஸ்பான்ஸ், சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த சப்மிட் ரெஸ்பான்ஸை காமிக்கும், அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கஸ்டமருக்கான கஸ்டமைஸ்டு தேங்க் நோட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு அதுக்கான தேங்க் நோட் இதில் என்ன கேப்சர் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம், இவ்வளோ நாளுக்கு அந்த டேட்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தேங்க் நோட்டில் கூட ஆட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். அலோ ரெஸ்பான்ஸ்ன்றதையும் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டைல்ஸ். டிஃபால்ட்டாக நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பேக்ரவுண்டில் வீடியோஸ் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணாக்கா ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல கிளாரிட்டியான ஒரு ஸ்டாக் வீடியோ தான் பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கு. லைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு லே அவுட்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் இமேஜஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் கஸ்டமைஸ்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலரே எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் கலரையுமே நீங்கள் ஸ்டாக் இமேஜஸ் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் கம்பெனி எந்த கலரில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் மியூசிக்குமே உங்களுக்கு ஆட் பண்ண முடியும். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மியூசிக்ஸுமே நீங்கள் அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த மியூசிக்கை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த லோகோ காமிக்குது பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் டாப்பில் இப்போ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 10 minutes டைம் எடுக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் மாதிரி நீங்கள் அந்த மியூசிக் கொடுத்துக்கலாம். அதை மொபைல் மோட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் வீடியோ ப்ளே ஆகுது, அதை பாஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த ஆடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக், அதே திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ மியூட்டில் போட்டு நீங்கள் உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து படிக்கிறதுக்கு தெரியல, கொஞ்சம் விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் எனேபிள் இம்ப்ரெசிவ் ரீடர் அப்படின்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரீட் பண்ணி கொஸ்டின்ஸை சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எப்படி ஷேர் பண்ணலாம், ஜஸ்ட் அதை ஷேர் அப்படின்றத மேலே கொடுத்தீங்க அப்படின்னா QR வந்துடும். ஜஸ்ட் இந்த QRஐ ஜூம் பண்ணிவிட்டு இது நீங்கள் எல்லாருக்குமே விசிபிளாக ஷேர் பண்ணலாம். அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிட்டோம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லை காப்பி லிங்க் கொடுத்தோம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ லிங்க்குக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டவுனில் கொடுத்துருக்காங்க. காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு QR கோடு உள்ளே வந்துடும். ஸோ ஃபார்முக்கான QR கோடை நீங்கள் தனியாக போய் ஜென்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்க்குறீங்க. இப்போ ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் கொலீக்ஸ் கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கவும் முடியும். அட் அ டைமில் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். இதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கீழே டூப்ளிகேட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரெஸ்பான்ஸையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு கலெக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஃபார்மோட லிங்க் தான் காப்பி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காப்பி இங்கேயும் நீங்கள் QR கோட் எடுத்துக்க முடியும். இதை வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் எனேபிள் பண்ணுறதுக்கு எம்பெடட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பெடட் கவர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த கவர் இமேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கும். இந்த நோட்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த நோட்ஸில் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்றத எடிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன நோட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஷார்ட் அண்ட் URL எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இதுக்காக ஒரு URL வெப்சைட் போயிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஷார்ட் URL கொடுத்தீங்கன்னா அதுவே ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை எந்த இடத்துல லிங்கை பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் ஃபஸ்ட்டு மறக்காமல் உங்களுக்கு ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அங்கே சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னாலும் உள்ளே நீங்கள் ஃபார்மில் கிளிக் பண்ணுற டைட்டில் தான் மேலே சேவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு எடிட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிறத நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னாலும் மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸி. கூகுள் ஃபார்மோட விட அட்வான்ஸ்டாக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் இருக்குது. அதில் டைமிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, குறிப்பிட்ட ஷஃபிள் ஆப்ஷனும் இருக்காது. ஸோ அது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ஃபார்மில் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.